வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 1 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. நேற்றைக்கு நீலகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, தஞ்சாவூர் மாவட்டத்தோட புதுக்கோட்டை மாவட்ட எல்லை ஓரம், புதுக்கோட்டை மாவட்டம் பெரும்பாலும் புதுக்கோட்டை, சிவகங்கை, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல் மாவட்டத்தின் பகுதிகள், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்ட பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. நேற்றைக்கு இரவிலே திடீரென்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்திலிருந்து ஒரு பெரும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. அது ஊடகங்களில் பார்த்ததுதான். புதுச்சேரியில் மேகவெடிப்பு மழை பெய்ய வாய்ப்பு என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. பதட்டம் அடைந்தார்கள் அனைவரும். தொடர்பு கொண்டவர்கள் அனைவரும் அச்சப்பட வேண்டாம், 2 அல்லது 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேக வெடிப்பு மழை என்பது ஒரு இடத்துல உறுதியாக இந்த இடத்தில் பொழியும் என்பதற்கான ஆதாரத்தை இருகாற்று இணைவு, அதாவது ஒரு குறிப்பிட்ட பரப்பிலே குறைந்த மணி நேரத்தில் கொட்டுவது, அதாவது 1 மணி நேரத்திலே 10 சென்டிமீட்டர் மழை பொழிவு கொட்டுவது தான் மேக வெடிப்பு மழை என்பதாகும். அப்படிப்பட்ட மழை புதுச்சேரியை ஒட்டிய பகுதிகளுக்கு மேக வெடிப்பு மழையாக தெரியவில்லை, ஆனால் மழை இருக்கும் என்று அறிவித்திருந்தோம். அதே போல மழை பொழிவும் கொடுத்தது. நேற்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர்ல, அதாவது அந்த புதுச்சேரியை ஒட்டிய விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டிய செங்கல்பட்டு மாவட்டத்தின் தெற்கு பகுதி மரக்காணத்தை ஒட்டிய பகுதி செய்யூர் 29 மில்லிமீட்டர். திருப்போரூர், அதுவும் செங்கல்பட்டை ஒட்டிய பகுதி 18 மில்லிமீட்டர். மதுராந்தகம் தாலுகா அலுவலகம் 10 மில்லிமீட்டர். திருக்கடுக்குன்றம் 10 மில்லிமீட்டர். செங்கல்பட்டுல ஒரே 1 மில்லிமீட்டர் தான். சென்னையில் ஹைஸ் ஹவுஸ் 36 மில்லிமீட்டர். அமைந்தகரை 34 மில்லிமீட்டர். சென்னை சென்ட்ரல் 33 மில்லிமீட்டர். நெற்குன்றம் 28 மில்லிமீட்டர். சைதாப்பேட்டை 24 மில்லிமீட்டர். வலசரவாக்கம் 23 மில்லிமீட்டர். நுங்கம்பாக்கம் 21 மில்லிமீட்டர். கொரட்டூர் 20 மில்லிமீட்டர். எண்ணூர் 18 மில்லிமீட்டர். அண்ணாநகர் மேற்கு 18 மில்லிமீட்டர். பெரம்பூர் 16 மில்லிமீட்டர். பாரிஸ் கார்னர் 16 மில்லிமீட்டர். கொளத்தூர் 16 மில்லிமீட்டர். மேலும் மதுரவயல் 14 மில்லிமீட்டர். இப்படி மழைப்பொழிவுகள் இன்னும் மில்லிமீட்டர் அளவு கீழே குறைந்து விட்டது. ஆனால் பரவலான மழைப்பொழிவு தூறல் சாரலாக இருந்தது அந்த மாவட்டத்தில். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாம்பழத்துறையாறில் நனைக்கும் மழை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் 7 மில்லிமீட்டர் தான். கிருஷ்ணகிரியிலேயே 5 மில்லிமீட்டர் தான். கிளவரப்பள்ளி அணை மற்றும் கேஆர்பி அணை, சூளகிரி பிடிஓ ஆபீஸ், இங்கேயும் மழை தான், லேசான மழை. நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் மற்றும் சேந்தமங்கலம், ராசிபுரத்தில் லேசான மழை. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர், மின்னலிலும் லேசான மழை. சேலம் மாவட்டம் ஏற்காடு 25 மில்லிமீட்டர். சேலம் 22 மில்லிமீட்டர். கங்கவல்லி 10 மில்லிமீட்டர். மேலும் ஆத்தூர், தம்மம்பட்டி, ஓமலூர், வாழப்பாடியிலையும் மழை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 18 மில்லிமீட்டர். சிவகங்கை 13 மில்லிமீட்டர். காரைக்குடியில் மழை. தேனி மாவட்டத்தில் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி குறைவான மழை. தேக்கடியும் குறைவான மழை. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம் 13 மில்லிமீட்டர். வாணியம்பாடி 11 மில்லிமீட்டர். மேலும் நாட்ராம்பள்ளி, கேதண்டப்பட்டி மழை. இன்னும் மழைப்பொழிவு அறிக்கை கிடைக்கப்பெறாமல் நிறைய இடங்கள் இருக்கிறது. விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்ட மழைப்பொழிவுகள் கிடைக்கப்பெறவில்லை. அதே போல புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தின் பகுதிகள் சில இடங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. நேற்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளில், வனங்கள் நிறைந்த பகுதிகளில் தான் மழை அதிகமாக இருந்துச்சு. வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்த காற்றை மலை குளிர்வித்து, மலையில் இருக்கக்கூடிய மரங்கள் குளிர்வித்து, மழைமானி இல்லாத இடங்கள்ல தான் நேற்றைக்கு நிறைய மழைப்பொழிவு. அதே போல மழைமானி இல்லாத கடல் ஓர பகுதிகளில் மழைப்பொழிவு இருந்தது.
இன்றைய வானிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். கண்டிப்பாக மழை இருந்து கொண்டே இருக்கும். 10ஆம் தேதிக்கு மேல் தீவிரமடையும். அதற்கான காரணத்தை இதில் மிக துல்லியமாக விளக்க இருக்கிறேன். இறுதி வரை கேட்டு பயன்பெறுக. வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒடிசா வடக்காந்திர கடலோரத்தை ஒட்டிய வளிமண்டலத்தில் கடற்பகுதிக்கு மேலே காற்று சுழற்சி வந்தடைந்திருக்கிறது. தென்சீன கடற்பகுதியில் இருந்து இந்த காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலையாகி தாழ்வு பகுதியாகி வடக்கு ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானாவின் வடக்கு ஓரம் வழியாக மகாராஷ்டிராவின் வடக்கு ஓரம் வழியாக குஜராத் பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. இன்றைக்கு தேதி 1. 2ஆம் தேதி தாழ்வு பகுதியாகும். 3ஆம் தேதி கரை கடக்க தொடங்கும். 4ஆம் தேதி மகாராஷ்டிரா தெலுங்கானா எல்லையோரத்தில் பயணிக்கும். 5ஆம் தேதி 6ஆம் தேதி குஜராத்தில் இருந்து குஜராத்திற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. குஜராத் அரபிக்கடலோரம் சென்ற பிறகு குஜராத்திற்கு பாதிக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். அது வரைக்கும் வழக்கமா பெய்து கொண்டிருக்கூடிய ஒடிசா, ஆந்திர பிரதேச வடக்கு பகுதி, தெலுங்கானா மற்றும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒட்டுமொத்த இமயமலை பகுதி, காஷ்மீரிலே பாகிஸ்தான் எல்லையோரத்திலையும் ஒரு வளிமண்டல சுழற்சி ஏற்கனவே இங்கிருந்து கடந்து போனதுதான். கடந்த ஒடிசாவில் கடக்கும் பொழுது காஷ்மீரிலே ஒன்று இருந்து இணைப்பு சுழற்சியால் காஷ்மீருக்கு ஈர்க்கப்பட்ட வெப்பநீராவியை தான் காஷ்மீரில் கொட்டி தீர்த்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது. அதே இடத்திற்கு போக போகுதுன்னு சொன்னோம். தற்பொழுது மேற்கு நோக்கி ராஜஸ்தான் பகுதியில் நகர்ந்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சியானது தற்பொழுது ஏற்கனவே இருந்த இடத்துல காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் இடைப்பட்ட பகுதியில பாகிஸ்தான் எல்லையோர பகுதியில போய் காற்றழுத்த தாழ்வு நிலையாக மையம் கொண்டிருக்கிறது. படத்தில் பார்த்தால் உங்களுக்கு புரியும். வங்கக்கடல் சுழற்சியும் காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான், அதாவது காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் பாகிஸ்தான் எல்லையோர சுழற்சியோட இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு இமயமலை பகுதியில் மழைப்பிடிப்பை கொடுக்கிறது. இப்போ இது எப்படி தமிழ்நாட்டிற்கு மழைப்பிடிப்பை 3 நாட்களுக்கு கொடுக்க போகிறது என்பதை பார்ப்போம். அதாவது இது மேற்கு நோக்கி நகரும், குஜராத் நோக்கி நகரும். ஏற்கனவே நகர்ந்தது பாகிஸ்தான் எல்லையோரத்தை நோக்கி நகர்ந்தது. இது அரபிக்கடல் நோக்கி நகர போகிற காரணத்தினாலே அதோட விட்டம் தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள், வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு வடகிழக்கு வடமேற்கு மேற்கு காற்றை குவிக்கும். வடமேற்கு என்பது குளிர்விக்கும் காற்று, மேற்கு என்பது வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்தது கர்நாடகாவில் இருந்து வருவது. இன்னும் பாலக்காட்டு கணவாயிலிருந்து வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுவதெல்லாம் குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது வரக்கூடிய 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டிலே. அதன் அடிப்படையில் இன்றைக்கு 1ஆம் தேதி எங்கெல்லாம் மழை இருக்குன்னு பார்ப்போம். ஆனா அறிவிக்க போகிற மாவட்டத்தில் பரவலா மழை பெய்யாது. அந்த மாவட்டத்தில் மழை இருக்கும், ஆங்காங்கே இருக்கும். இன்றைய மழைப்பொழிவு எங்க இருக்கும் என்பதை அறிவிக்கிறேன். மதியம், இன்றைய மழைப்பொழிவு மதியம் விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை இந்த மாவட்டங்கள்ல ஆங்காங்கே தொடங்கும். அதே நேரத்தில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொடங்கும். திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளிலையும் ஆங்காங்கே தொடங்கும். மதுரை வடக்கில் மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, அதாவது திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம் மற்றும் வேடசந்தூர், அப்படியே மணப்பாறை வரைக்கும், கரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதியில் கூட இருக்கலாம். ஆனால் பரவலாக இருக்காது, ஏதேனும் ஓரிரு இடங்கள்ல இருக்கும். கோயமுத்தூர் மாவட்ட வடக்கு பகுதியில் இருக்கலாம், லேசாக மிதமாக லேசாக. அப்படியே நீலகிரி மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி, திருப்பூர் மாவட்ட வடக்கு ஓரமும் தெற்கு ஓரமும் இருக்கும். காற்று பகுதிக்கு இருக்க வாய்ப்பில்லை. கோயமுத்தூர் மாநகரத்துக்கு வாய்ப்பில்லை. பல்லடத்திற்கு வடக்கே, பல்லடத்திற்கு கிழக்கே இருக்கும். அப்படி ஆங்காங்கே தான். பல்லடம் என்றால் பல்லடத்திற்கு மழை பெய்யும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூடாது. குறைவான பரப்பிலே பரந்த மழைப்பிடிவு, அதாவது அந்த காற்று பகுதியில் மட்டும் குறைவான மழைப்பிடிவு, மிக குறைவான மழைப்பிடிவு இருக்கும். அதுவும் ஒரு சில இடங்கள்ல இருக்கும், ஓரிரு இடங்கள்ல தான் இருக்கும். நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி தொடங்கி அதே போல கரூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களும், திண்டுக்கல் மாவட்ட ஓரிடங்களும் பெய்யக்கூடிய மழை. அப்படியே புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி மாவட்டம் கொஞ்சம் தீவிரமடையும். டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது இன்றைக்கு மாலை. ஆனால் அந்த மழைப்பொழிவு பெரிய அளவிலே கொட்டி தீர்த்து விடாது. குறைவான மழை ஒரு 3 சென்டிமீட்டருக்குள்ள ஆங்காங்கே இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்ட மழை அப்படியே திருப்பத்தூர் மற்றும் வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம் வழியாக திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி வரை மழைப்பொழிவை ஒரு சில இடங்கள்ல கொடுக்கும். சேலம், நாமக்கல் மழை
அது அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களுக்கும் நல்லா புரிஞ்சுங்க, அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களுக்கும், மயிலாடுதுறை கடலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் டெல்டாவிலே திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினத்திலையும் ஓரிடங்கள்ல மிரட்டலும் நனைக்கும் மழையும் லேசான மழைப்பொழிவு இன்றைக்கு மாலையில கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு செப்டம்பர் 1 திங்கட்கிழமை. புரிந்திருக்கும் நினைக்கிறேன். 10 மணியோட அந்த மழைப்பொழிவு நிறைவடைந்துடும். நள்ளிரவில் எல்லாம் கடல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். அதனால மேகமூட்டம் இருக்கும். நேற்றை கூட சொல்லியிருந்தோம், நாளை அதிகாலையில கடலிலே மழை பொழிந்து கொண்டிருக்கும், கடற்கரை ஓரத்திலே கடலிலே மழை பொழிந்து கொண்டிருக்கும். அதனால உங்களுக்கு வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும். அதனால வானம் மேகம் சூழ்ந்து மட்டுமே மிரட்டி கொண்டிருக்கும், தரைக்கு மழை வராது என்று சொல்லியிருந்தோம். இப்ப கூட டெல்டாவிலே வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது. காரணம், புதுச்சேரி, செங்கல்பட்டு, விழுப்புரம் அதற்கு வடக்கே பெய்த மழை கலைந்து நிற்கிறது மேகமூட்டம். இதுதான் காரணம். அதே போலதான் நாளையும் கலைந்து நிற்கும் அதிகாலையில. நாளை செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி எப்படி மழை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வட உள் மாவட்டங்கள், ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல கொஞ்சம் கூடுதல் பரப்புல தெரியுது. அதே போல அனைத்து மாவட்டங்களுக்கு இருந்தாலும் இன்றைய விட குறைந்த பரப்பில் நாளைக்கு இருக்கும். காரணம் என்னன்னா, நாளைக்கு அது வடக்கு ஒடிசாவில் இருக்கும், தீவிரமடைந்து தென்மேற்கு காற்றை ஈர்க்கும். கொஞ்சம் தென்மேற்கு பருவ மழை கேரளாவிலே சாரலை முக்கோணத்திற்கு கொடுக்கும் வகையில லேசான ஒரு சாரல், பெரிய அளவில் பெயரளவில் மிரட்டல் வானிலைன்னு தான் சொல்லலாம். மேகமூட்டம் வரும், காற்று இருக்கும், மேற்கு காற்று இருக்கும், கருமேகங்கள் ஓடும், லேசான ஒரு சூழல் சாரலை கொடுக்கலாம், அவ்வளவுதான். அதன் காரணமாக காற்றின் வேகம் காரணமாக மழைப்பிடிப்பு நாளை கொஞ்சம் தடைப்படும். ஏன் வேகம் காரணமாக தடைப்படுதுன்னா, பாலக்காட்டிலே புறப்படும் காற்று மெல்ல நகர்ந்தாதான் மாலையில டெல்டாவிலே சந்திக்கும். அதே போல மைசூரில் புறப்படும் காற்று மெல்ல நகர்ந்தாதான் சென்னையில சந்திக்கும். வேகமாக ஓடும் பொழுது கடலிலே போய் சந்திக்கும். மழைப்பொழிவு தரையில் இருந்து கடலுக்கு போய்விடும் 2ஆம் தேதி. இருந்தாலும் ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வடக்கே விரிந்து பரந்த பரப்பு என்பதனால பெங்களூரு வழியாக வரக்கூடிய அந்த வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்று திருப்பதி, சித்தூர், நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கு, சென்னை, திருவள்ளூர் உட்பட ஆங்காங்கே 2ஆம் தேதி மழை கொடுக்கும். 3ஆம் தேதி பரவலாக மழை. ஏனென்று பார்த்தால் நிகழ்வு கரை கடக்கும். ஒடிசா, வடக்காந்திர பிரதேசத்தை கரை கடக்கும் பொழுது வேகமாக ஈர்க்கக்கூடிய அந்த சிஸ்டம் செயலிழந்து விடும் என்பதனால காற்றோட வேகம் குறையும். இதனால மெல்ல நகரும் காற்று 3ஆம் தேதி தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே மழைப்பொழிவை மீண்டும் இன்றைக்கு 1ஆம் தேதி மாலை இரவில் எப்படி கொடுக்க போகிறதோ, எந்தெந்த இடங்களுக்கு கொடுக்க போகிறதோ அதே மழை 3ஆம் தேதி கொடுக்கும். ஆக 1ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் மழை இருக்கு, 2ஆம் தேதி குறைவான பரப்பில் மழை இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1ஆம் தேதிக்கு அடுத்து 3ஆம் தேதி, 2ஆம் தேதி ஆந்திர எல்லையோரம், ஆந்திர கர்நாடகா பகுதியில் மட்டும் மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில 3ஆம் தேதி வரை மிரட்டல் இருக்கும், தூறல் சாரல் இருக்கும். நீலகிரியிலையும் வால்பாறையிலையும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியிலையும் 2 to 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இருக்க வாய்ப்பு இருக்கு. முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியிலையும் ஒரு 2 சென்டிமீட்டரும், வால்பாறையில ஒரு 4 சென்டிமீட்டரும், நீலகிரியில 2-3 சென்டிமீட்டரும், 5 சென்டிமீட்டருக்குள்ள மழை இருக்கு. அந்த மழைப்பொழிவு அப்படியே சாரலாக முக்கோணத்திற்கு ஓரிரு முறை மிரட்டலை, தூறலை, பெருந்தூறலை கொடுத்து விட்டு போகவே தவிர பெரிய அளவிலே அறுவடையை பாதிக்கும் மழையாக இருக்காது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியாக 4ஆம் தேதி மழையின் தீவிரம் குறையும். ஆனால் மழை இருந்து கொண்டிருக்கும், பெரிய அளவில் இருக்காது. எப்படி 2ஆம் தேதி மழை குறைந்த பரப்பிலே ஆந்திர எல்லையோரத்தில் இருக்கிறது, அதே போல வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் வடகடலோர பகுதிகளிலையும் மிரட்டலுடன் வானிலை இருக்கும். ஆனால் 2ஆம் தேதியை விட 3ஆம் தேதியை விட 2ஆம் தேதியை விட 4ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். அதாவது 1ஆம் தேதி 3ஆம் தேதி கொஞ்சம் பரப்பில் கூடுதல் மழை, 1ஆம் தேதியை விட 3ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் மழை தெரியுது. 2ஆம் தேதி தீவிரம் குறைஞ்சிருக்கும். ஆனா 4ஆம் தேதி 2ஆம் தேதியை விட கொஞ்சம் தீவிரமா இருக்கும் மழை. 4ஆம் தேதியை விட தீவிரம் குறைவாகவும், 2ஆம் தேதியை விட கொஞ்சம் கூடுதல் பரப்பிலும் மழை இருக்கும். 4ஆம் தேதி மழை டெல்டாவிற்கும் இருக்கிறது, டெல்டாவோட கடலோரத்துக்கும் இருக்கிறது. லேசான மழை தான், 2 சென்டிமீட்டருக்கு மேல போகாது. பெரிய அளவிலே மழை பெய்துவிடும் என்று உப்பளம் போன்ற பகுதிகளுக்கு அச்சப்பட வேண்டாம். ஆனால் மழை இல்லாமல் போய்விடுமோ என்று விவசாயிகள் அச்சமும் பட வேண்டாம். லேசான மழை ஒரு 2 சென்டிமீட்டர் வரைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். 5ஆம் தேதியும் அப்படித்தான், லேசான மழை ஆங்காங்கே மழை ஆங்காங்கே 8ஆம் தேதி வரை கொடுத்து கொண்டிருக்கும். 8ஆம் தேதிக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் தேதிக்கு பிறகுன்னு சொல்லலாம். 8ஆம் தேதியில 9ஆம் தேதிக்கு பிறகு
வங்கக்கடலிலே அடுத்த நிகழ்வு உருவாகி மத்திய ஆந்திர பிரதேசம் மசூலிப்பட்டினத்திற்கும் விசாகப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ வட இந்தியாவில் எந்த நிகழ்வுமே இருக்காது. குஜராத் போல நிகழ்வு செயலிழந்து விடும். ஆக வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று படத்தில் காட்டி உள்ளது போல வடக்கு வடமேற்கு மேற்கு காற்று தமிழ்நாட்டின் வழியாக வங்கக்கடலுக்கு பயணிக்கும் வகையிலே செட் ஆகும் என்பதனால 9ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறப்பான மழை இருக்குன்னு நீண்டகால அறிக்கையில சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்படித்தான் செப்டம்பர் 10 இறுதி வரை அக்டோபர் 15 தேதியும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். 3 நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அக்டோபர் 15க்குள்ள செப்டம்பர் பிற்பகுதியில 2, அக்டோபர் முற்பகுதியில ஒரு நிகழ்வு என்று. அந்த நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை தரும். ஆந்திரா கடந்து தெலுங்கானா வழி பயணிக்கக்கூடிய நிகழ்வு. அது தமிழ்நாட்டிற்கு வடமேற்கு மேற்கு வடக்கு காற்றை குவிக்கும் என்பதனால நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் காற்று கணவாய் பகுதிகளுக்கும் கிடைக்கும். இதுல குறிப்பா ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மிகச்சிறப்பான மழைப்பொழிவை கிடைக்கும் என்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையோட இணைந்திருங்கள். வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தூறல் விழுந்தது வானிலை அறிக்கையை பார்க்கும் பழக்கத்தை மாற்றி வானிலை இருந்து விவசாயம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.